ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். டெஸ்ட் கிரிக்கெட்டை என்கிட்டயே வந்து குடுத்துருங்க. ஒரு வேகப்பந்து வீச்சாளர் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ட வந்து லீட் பண்ணா தான், அது வந்து சிறந்த ஒண்ணா வந்து இருக்கும். இன்னைக்கு வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ட பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு லெவலுக்கு வந்து கொண்டு போன வீரர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப, ஒரு சில வீரர்கள் தான் வந்திருக்காங்க. அந்த பட்டியல்ல வந்து நானும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாரி, பும்ரா பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து பேசியிருக்காரு. இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியா அணிக்கும் இடையான 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. 22ஆம் தேதி முதல் டெஸ்ட் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. முதல் டெஸ்ட் மேட்ச்சுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரோஹித் சர்மா வந்து இல்ல. அவருக்கு வந்து 2வது குழந்தை பிறந்த காரணத்தினால, இன்னும் அணியில அவர் வந்து இணையாம இருக்காரு. அப்ப வேற யார வந்து கேப்டனா போடலாம் அப்படின்னா, அந்த லிஸ்ட்ல பும்ரா, ரிஷப் பண்ட், ராகுல் 3 பேர் வந்து இருக்காங்க. அதுல வந்து பும்ரா வந்து இருக்கிறப்ப, அவர் தான் வந்து கேப்டனா வந்து போட்டாகணும். ஒருவேளை அவர் இல்ல அப்படின்னா, ராகுலா, பண்டா அப்படிங்கிற மாரி குழப்பம் வந்து வரும். ஏன்னா, இதற்கு முன்னதாகவும் வந்து ரோஹித் சர்மா ஆடாத சில போட்டிகள்ல பும்ரா தான் டீம் வந்து லீட் பண்ணியிருக்காரு. இந்திய அணிக்கு வந்து ஜெயிக்கவும் வந்து வச்சிருக்காரு பும்ரா. அவர்கிட்ட வந்து அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். மற்றபடி வந்து ஒரு லோக்கல் போட்டியாக இருக்கட்டும், ஐபிஎல்லாக இருக்கட்டும், இந்த மாதிரி தொடர்களில் வந்து கேப்டனாக லீட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பும்ராவுக்கு வந்து பெருசாக கிடையாது. அந்த வகையில் வந்து ராகுல், ரிஷப் பண்ட் இவங்ககிட்டலாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதிகம். ராகுல்லாம் பல சீசன் வந்து டீமை வந்து லீட் பண்ணியிருக்காரு. ரிஷப் பண்ட்டும் வந்து லீட் பண்ணியிருக்காரு. இருந்தாலுமே ராகுல், ரிஷப் பண்ட் 2 பேருமே வந்து கப்பு வாங்கி கொடுத்தது வந்து கிடையாது. ஒருவேளை அவங்க கப்பு வாங்கி கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள வந்து கேப்டனாக வந்து போட்டிருப்பாங்க. அவங்க பெருசா வந்து கேப்டனா வந்து தங்கள வந்து ப்ரூவ் பண்ணல. அதனால தான் பும்ரா கிட்ட இப்போ வந்து கேப்டன் பொறுப்பு தேடி வந்திருக்கு. இப்ப தனக்கு கிடைச்ச கேப்டன் பதவிய பத்தி பும்ரா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து சின்ன வயசுலேருந்தே கிரிக்கெட்ட பார்த்து தான் வந்து வளர்ந்தேன். கிரிக்கெட்ல வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல ஆடணும். பெரிய ஒரு ரெக்கார்ட் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வாழ்நாள் கனவு. ஏன்னா வந்து கிரிக்கெட்டோட பியூட்டியே வந்து டெஸ்ட் கிரிக்கெட் தான். உலக அளவுல நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா, டெஸ்ட் கிரிக்கெட்ட ரொம்ப சிறப்பா ஆடி, ஒரு கேப்டனா இருந்து டீம நல்லா லீட் பண்ணி, டெஸ்ட்ட வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போன கேப்டன்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். நம்ம இந்திய அளவில் எடுத்துக்கிட்டோம்னா கபில் தேவ் வந்து அந்த மாதிரி வந்து கொண்டு போயிருக்காரு. அவர் வந்து ஒரு வேகப்பந்து வீசக்கூடிய கேப்டனாக வந்து இருந்திருக்காரு. கபில் தேவுக்கு பிறகு இப்போ சமகால கிரிக்கெட்டில் எடுத்துக்கிட்டோம்னா பேட் கம்மின்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணிக்கு வந்து டெஸ்ட் வேர்ல்டு கப்பை வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. டெஸ்ட் கிரிக்கெட்டை அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போகிறாரு. ஸோ இவங்களுடைய பட்டியலில் இந்த எலைட் லிஸ்ட்டில் நானும் இணையத்துக்கு தான் நான் வந்து விருப்பப்படுறேன். ஆல்ரெடி வந்து ரோஹித் சர்மா கிட்ட கேப்டன்ஷிப் பற்றிலாம் நான் வந்து பேசியிருக்கேன். அதனால் வந்து சடனாலாம் என்கிட்ட வந்து கேப்டன் பொறுப்பு வந்து கொடுக்கல. அதனால் அந்த கேப்டன் பதவி அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு சுமையாக இருக்க போகிறதும் வந்து கிடையாது. ஒரு வேகப்பந்து வீச்சாளர்கள்ட்ட கண்டிப்பாக நல்ல ஒரு பிளான் வந்து இருக்கும். அந்த பிளானை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா பல வெற்றிகளை வந்து கொடுக்க முடியும். அதனால் டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வந்து லீட் பண்ணுறது தான் வந்து என்னுடைய கருத்து. அதுதான் வந்து கரெக்டாக வந்து இருக்கும். ஒரு பேட்டர் வந்து டீமை லீட் பண்ணுறதை விட ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வந்து லீட் பண்ணார் அப்படின்னா டீமை அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போக முடியும். பல வெற்றிகளை வந்து வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு நான் வந்து பலமுறை வந்து சொல்லியிருக்கேன். ஸோ என்னுடைய கருத்து அது. இப்போ வந்து என்கிட்ட வந்து கேப்டன் பதவி வந்திருக்கு. அதை வந்து பயன்படுத்தி கண்டிப்பாக டீமை நான் வந்து ஜெயிக்க வைப்பேன். தொடர்ந்து வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு மட்டும் கேப்டனாக இருக்கிறதுக்கு தான் நான் வந்து விருப்பப்படுறேன். என்னோடய விருப்பத்தை ஆல்ரெடி வந்து ரோஹித் சர்மா கிட்டையும் வந்து சொல்லியிருக்கேன். ஒரு வேளை வந்து ரோஹித் வந்து ஓய்வு முடிவை வந்து அறிவித்தார் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து டீமை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நான் வந்து தயார் நிலையில் வந்து இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பும்ரா வந்து பேசியிருக்காரு. நன்றி.